அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 3 காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மரணித்தாலும் கூட நமக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 3 காரியம் செய்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள். உதாரணத்திற்கு நாம் ஒரு தொழுகையை தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகக்கூடிய நேரத்திலே தொழுதுவிட்டதற்கான நன்மை கிடைக்கும். குர்ஆன் ஓதினால் அந்த நேரத்திலே அதற்கான நன்மை கிடைக்கும். ஆனால் அதற்கான கூலி மறுமையில் கிடைக்கும். இந்த 3 காரியம் இப்போது நாம் செய்தால் நாம் மரணித்தாலும் அதற்கான நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன அந்த 3 காரியம்? முஸ்லிமிலே 4005வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 காரியங்கள் வழியாக மட்டும் நன்மைகள் அவருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அவைகள் தவிர மற்ற செயல்பாடுகள் முடித்துவிடும் இந்த உலகத்திலே. அந்த 3 காரியங்கள் என்ன என்று தோழர்கள் எல்லாம் கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று நிலையான தர்மம் செய்வது. இரண்டாவது பிறர் பயன்பெறும் வகையிலே கல்வியை நாம் அவர்களுக்கு போதிப்பது. மூன்றாவதாக, அதாவது நாம் ஒரு கல்வியை கற்று அதை பிறருக்கு சொல்லுகிறோம், அதன் மூலமாக அவர்கள் பிறருக்கு சொல்லுகின்றார்கள். இப்படியாக நன்மைகள் எழுதப்படும். அடுத்ததாக, மூன்றாவதாக, தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்லொழுக்கமுள்ள குழந்தைகள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நாம் இறந்தாலும் நம்மளுடைய பிள்ளை நமக்காக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், அதன் மூலமாகவும் நமக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது என்றார்கள். ஆக இந்த 3 காரியத்தை நாம் நம்முடைய வாழ்வில் செய்து கொள்ளுவோம். கல்வியை கற்று பிறருக்கு எடுத்து சொல்லுவோம், நிலையான தர்மத்தை நாம் கொடுப்போம், நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் துஆ செய்வோம்.